ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம். அதாவது இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா வாரங்களும் தொடர்ந்து ஹார்ட்ரிக் வெற்றியை வந்து குவிச்ச பெண்கள் அணி வந்துட்டு பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க பாய்ஸை. அதில் வந்துட்டு ஒரு சில டாஸ்கில் நம்ம பாய்ஸ் தோக்கும்போதுலாம் சுவாரஸ்யமாகவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மள அந்த பாய்ஸை வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூப ஒரு விஷயத்தை வளர்ச்சியை வந்துட்டு நம்ம பாய்ஸ் டீம் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா தட்டி தட்டி தூக்குறாங்கப்பா. போன வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளுக்கு தான். இந்த வாரமும் நம்ம ஆண்கள் அணி பயங்கரமாக விளையாடி அவர் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஃபஸ்ட் ரவுண்டை வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2வது ரவுண்ட் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளராக பாய்ஸ் டீமுக்கு வந்துட்டு ஆர்ஜி ஆனந்தியை போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து சௌந்தர்யா போட்டிருந்தாங்க. இது யார் விளையாண்டாங்க அப்படின்னா சிவகுமார் அண்ட் தீபக். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சுரி, இவங்க தான் வந்துட்டு விளையாண்டாங்க. ரொம்ப டஃப்பு தான் இது. வந்துட்டு பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மேப் வந்துட்டு வரைபடம் இருக்கும், அந்த இடத்துல போய்ட்டு ப்ளேஸ் பண்ணோம். நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அங்கே வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிப்பு ஒழுங்காக வராதவங்க தான் மேக்ஸிமம் பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க. ஆனால் தீபக் வந்து அதில் வந்து செம்ம மாசான ஒரு விஷயமா இருக்குது. தீபக், அதுக்கப்புறம் முத்துக்குமாரன், மஞ்சரி, இன்னும் ஒரு சில பேரில் வந்துட்டு ரொம்ப கைத்தேர்த்தவங்க இருக்காங்க. படிப்பு நல்லா செம்மையாக படிப்பாங்க போல இருக்குது. அவங்க அந்த பேசுகிறதுலேயே இருக்கும். அதே மாதிரி தீபக் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ்னால் எக்கச்சக்கமாக அவர் வச்சுருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பட்டையாக கலப்புறாங்க பாய்ஸ் டீமு. அதுலேயும் ஒன்றே வந்து கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக் ஆனதுனால வந்துட்டு பிக் பாஸ் வந்து இது பண்ணதுனால 20ல் 17 கரெக்டு. ஆக்சுவலாக 18 வர வேண்டியது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்துட்டு 11 தான். 20ல் 11 தான், மீதியெல்லாம் போச்சு. ஸோ அதன்படி பார்க்கும்போது பாய்ஸ் டீம் வந்துட்டு இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தட்டி தூக்கிட்டாங்க. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. அதேமாரி இதுக்கு முன்னாடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் நம்ம போன வாரம் நினச்சி பார்த்தா இதை டப்பு ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் லாஸ்ட் வாரம்மா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாராலையும் மறக்க முடியாது. அந்த ஒரு கவசர குடிநீர் ப்ளஸ் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு போடணும், அதாவது அந்த பாட்டில் வந்து சுற்றணும். நொந்து நூடுல்ஸ் ஆகி பிக் பாஸை வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டாப்புல. தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் போயிடுங்க. நீங்கள் விளையாடுவீங்க, ஆனால் நான் பார்க்குறதுக்கு முடியாது. எனக்குன்னு ஒரு வயிறு இருக்குது, நான் சாப்பிடணும், பசிக்குது. உங்களையே நான் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ நம்ம ஏன்னா சிவகுமார் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட வேண்டிய எல்லாத்தையும் அந்த தண்ணியை குடிச்சே வந்து வயிறு நிரப்பிட்டார். அந்த மாதிரி போச்சு. பட் இது வந்துட்டு ஜென்ரல் நாலேஜ்னா டப்பு டிப்பு டபால் டிபிள்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸாக பாய்ஸ் டீம் சமமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து தொடர்ச்சியாக 2 வாரங்களும் பெண்கள் தோற்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னையே கேட்டிங்கன்னா பெண்கள் இதுக்கு முன்னாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்களுடைய ஆதிக்கம் செமையாக இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி உள்ளே யார் இருக்கா? சத்யா இருக்கார். அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஏன்னா சத்யா வந்து அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஃபிசிக்கல் கொஞ்சம் அப்படியே கரடு போட்டால் விளையாடுவார், மற்றபடி எதுவும் பெருசாலாம் இல்லை. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கோட்டை விட்டாங்க இந்த வாரமும் போன வாரமும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.